அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். பாசின் பக்கம் பார்க்க வாருங்கள், கேளுங்கள், வாழ்வீர்கள். பகல் பெற்று அவரோடு இணைந்து நெருங்கி பழகிய நண்பர்களாக, இறை மக்களாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அவரை இழந்து தவிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். நண்பர் ஜெரால்டு ஜோ திடீரென்று இறப்பை சந்திப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 4 நாள் முன்பு கூட அவர் நண்பர்களிடத்திலே நன்கு அளவலாமல் பேசினார். அவர் தன் பணிகளை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று நேற்று மாலை உடல்நலக் குறைவினாலே அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். நம்மை மீளா துயரிலே ஆழ்த்தி சென்றிருக்கிறார். நமது மறை மாவட்டம் தொடர்ந்து இளவயது குருக்களை இழக்கிறது என்கிற வருத்தத்தை நம்முடைய தொடர்பாளர் பதிவு செய்தார்கள். ஆனாலும் அது இறைவனுடைய திட்டம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நண்பர் ஜெரால்டு ஜோசப் அவர்கள் 10ஆம் பத்திநாதர் திருமணத்தில் நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தபோது அவர் 12ஆம் வகுப்பு படித்தார். மாநில தலைவராக இருக்கிறார். அன்றிலிருந்து எங்களுடைய உறவு பயணம் தொடங்கியது. அவர் 3 வயது மூத்தவர் தான். ஆனால் என்னோடு நெருக்கமாக பழகியவர். எந்த நிலையிலும் உறவை விட்டுக் கொடுக்காதவர், நட்பை விட்டுக் கொடுக்காதவர். அவருடைய அனைத்து நிகழ்வுகளிலும் எனக்கு அவரோடு நெருக்கமான பிணைப்பு இருக்கிறார். அவருடைய அருமை நண்பர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் உதவி தந்தையாக பணியாற்றிய போது நான் குடும்பத்தில் இருந்தேன். எனவே அதிகமான அவருடன் தொடர்பு இல்லை. ஆனால் அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை பணிக்குழுவினுடைய செயலராக பொறுப்பேற்ற போது நாங்கள் உதவி பங்கு தந்தையராக பொறுப்பேற்ற நேரம். அந்த காலகட்டத்தில் அவர் முன்னெடுத்த பணிகளிலெல்லாம் எங்களை உற்சாகமாக பயன்படுத்தினார். எங்களோடு இணைந்து அந்த பணிகளை முன்னெடுத்தார். ஒரு புதிய எழுச்சிக்கு பணிகளை பங்கு தளங்களிலே ஆற்றுவதற்கும் மக்களை உருவாக்குவதற்கும் அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு செயல்படுத்தினார். அதை யாரும் மறக்க முடியாது. ஒரு முறை தந்தை அம்பரோஸ் இப்போது இல்லை. அவர் ஜெரால்டு ஜோசப்பை பற்றி சொல்லும்போது கிறிஸ்தவ வாழ்வுக்காக இறங்கி போனவர் என்று கவிதை எழுதி வாசித்தார். அந்த அளவிற்கு அந்த பணியை முழு ஈடுபாட்டோடு செய்து அனைத்து பங்கு தளங்களிலும் இந்த கிறிஸ்தவ வாழ்வு பணிகளை முன்னெடுத்தார். தியானங்கள், மறைவுரைகள் வழியாக மக்களினுடைய மனதில் இடம் பிடித்தார் என்று சொன்னால் உண்மையாக. கமுதி பங்கிலே ஒரு இல்லம் உண்டு. அந்த இல்ல குழந்தைகள் அவர்களுக்கு நல்ல விதத்திலே உணவு வழங்க வேண்டும், வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் செலவழித்தும் கூட பத்திரைனா கடவாகியாவது அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை, அந்த குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவு செய்வார். அந்த அளவிற்கு தன்னிடம் இருப்பவர்களை தன்னை போல பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற மனம் படைத்தவர். ஒரு பரந்த விசாலமான. அடுத்து அவர் சீக்கிய மங்கள பங்கிலே பொறுப்பேற்று அந்த பள்ளியிலே அவர் செய்திருக்கிற பல்வேறு பணிகளை நான் நன்கறிந்தேன். பள்ளிகளின் கண்காணிப்பாளராக நான் இருந்தபோது அவர் செயல்படுத்திய பல நிகழ்வுகளிலே நான் சென்று கலந்திருக்கிறேன். ஜெரால்டுக்கு என்று ஒரு தனி பாடு உண்டு. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு மிக சிறப்பாக அனைத்தையும்
அவர் செய்வார். அவருடைய அந்த சிறிய முயற்சிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து அதை பெரிதாக காட்டுகிறார். அதைத்தான் கடுகு விதையை அந்த வாசகத்தை நான் எடுத்துக்கிறேன். காரணம், அது வளர்ந்து பெரிதாக போல அவருடைய சிறு சிறு பணிகளும் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கியது என்று சொன்னால் அது உண்மையாக. அவர் அந்த பள்ளியிலே அசம்பிளி நடத்தும்போது ஒரு பாடலை எல்லோரும் பாடுவார். என் தேடல் அவர் நின்று பாடுவார். அப்படியே அத்தனை மாணவ மாணவியரும் அதனை உருவாக்கி பாடுவார். அவருடைய அழகே தனி அழகாக இருக்கும். எனவே மாணவர்களை பயிற்றுவிப்பதில், மாணவர்களை உருவாக்குவதில் தன்னுடைய அத்துணை நேரத்தையும் செலவிட்ட ஒரு அற்புதமான அருள்பணியாளர் ஜெரால்ட் ஜோசப். அடுத்து சூராணம் பங்கிற்கு அவர் சென்றார். 5 ஆண்டுகள் அங்கும் மிக திறமையாக அந்த பங்கு தளத்திலே பணி செய்தார். அங்கும் அவர் தன்னுடைய அனைத்து திறன்களை பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள பணியாளராக, நல்ல ஒரு மேய்ப்பராக, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திருப்பணிகள் வழியாக மக்களுக்கு நல்ல இறை வார்த்தைகளை எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தி இறை நம்பிக்கையில் வழிநடத்தினார் என்பதை நாங்கள் அங்கு அறிவோம். அந்த மக்களும் அவருக்கு சார்ந்து பகர்ந்தார்கள். தற்போது சூராணத்திலிருந்து அவர் மாநகரில் தன்னுடைய 25 ஆண்டு கால குருத்துவ பணி வாழ்வை, கடவுள் தனது தந்தை அற்புதமான கொடையை அவர் நன்றி உணர்வோடு கொண்டாடுவதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார். நான் கூட தந்தை சார்லஸ் அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவில் அவரை பார்த்தபோது, நண்பாவுக்கு இப்போது எல்லாரும் என்னென்ன கேட்குறாங்க, ஒரு நண்பனுக்கு எப்போ சூழ்நிலை என்று என்னை கேட்குறாங்க. எப்போ கேட்டேன். இப்போ அவர் சொன்னால் 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வைப்போம் என்று சொல்லி திட்டமெல்லாம் தீட்டியிருந்தார். கடவுள் அவரை, நீ இங்கு கொண்டாடி இருப்போதும் நீ வந்துவிடு என்று சொல்லி அழைத்து கொண்டார் போலும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்விலே நான் கண்ட அற்புதமான பண்பு, தன்னை போல எல்லோரையும் பாவிக்கிற, தனக்கு என்ன தேவை என்பதை உணர்கிறார். அதை தன்னிடம் வருகிறவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுப்பவர், நல்ல உறவுகளை தேடுகிறார். அவரிடம் பழகியவர்களுக்கு தெரியும், அவரோடு நெருங்கி பயணித்தவர்களுக்கு தெரியும், அவரோடு இணைந்து பணி செய்வர்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட சிறந்த பண்பாளர் என்று, உறவுக்கு எப்படி அவர் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தினார் என்று. ஆனால் உடல் நலத்தை குறித்து கவலை கொள்ளாது இருந்து இந்த நேரத்திலே அவர் தன்னுடைய உயிரை இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் 2 விதங்களில் தந்தை பாடமாக இருக்கிறார். ஒன்று, அவர் ஏற்றுக்கொண்ட குருத்துவ வாழ்விலே மக்கள் பயனுற எப்படியெல்லாம் தனக்கு இறைவன் கொடுத்த கொடைகளை, திறன்களை பயன்படுத்தி திருப்பலி எல்லாம் மிக அற்புதமாக எல்லா மக்களும் ஈடுபாட்டோடு பங்கேற்கக்கூடியதாக அவருக்கு குறித்தான ஒரு தனி முத்திரையோடு அவர் அதை செய்வார். மக்கள் அதை பாராட்டியிருக்கிறார்கள். நானும் கண்கூடாக அதை அனுபவித்திருக்கிறேன். இறை பிரசன்னத்தோடு அந்த பலிகளை அவர் நிறைவேற்றுகிற விதம், மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர் அந்த எழுந்தேற்ற நேரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபம், இவையெல்லாம் உண்மையிலே பக்தி உள்ளவர்களை, விசுவாசம் உள்ளவர்களை, நம்பிக்கையாளர்களை நிச்சயமாக வளர்த்தெடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகும். எனவே இந்த ஆன்மீக பணிகளுக்கும் இவ்வுறவு தொடர்பான அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவர் உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டாக, தனித்த அடையாளமாக திகழ்ந்தவர். நண்பர்களை உபசரிப்பது அவரை போல முடியாது. நல்ல பண்புள்ள ஒரு மனிதர். அவருக்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்தார். எனவே அவர்
அவர் பலருக்கும் அந்த வாய்ப்பை பகிர்ந்தார். அந்த அன்பை, மகிழ்வை, உறவை எல்லோருக்கும் கொடுத்தார். இரண்டாவது, அவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை மறந்தவராக பணிகளில், மற்ற அலுவல்களில், அவர் திட்டமிட்ட பல்வேறு செயல்களில் அவர் கவனத்தை செலுத்தி உடலை கவனிக்காது உயிர் விட்டிருக்கிறார். எனவே நம் எல்லோருக்கும் அது ஒரு பாடம். நம்முடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு கடவுள் நமக்கு அளித்த எண்ணற்ற பணிகளை செய்வதற்குரிய ஒரு நிலைப்பாட்டை அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். மனிதர்கள் என்ற நிலை